ஓரமா ஒரு செவுத்தோரம் உட்காந்து நீங்க தாராளமா வேல்மாறல் படிக்கலாம், திருப்புகழ் படிக்கலாம், மனசுக்குள்ள பண்ணணும். அதுல எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம். இதன் மூலமா நான் சொல்றது, பெண்கள் அத்தனை பேருமே நீங்கள் வீட்டிற்கு விளக்காக இருந்தாலும் வழிபாடு மனசுக்குள்ள பண்ணலாம். அதுக்கு யாரும் தடை போட முடியாது. அது நீங்க நினைச்சு உட்கார்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க வெளியே செய்யற வழிபாடை விட பன்மடங்கு அதிக பலன் உள்ளுக்குள்ள செய்யற வழிபாட்டுக்கு கிடைக்கும். நிச்சயம். அது உருவப்படுத்தி பார்த்துக்கலாம்ல, வேலைலாம் உருவப்படுத்தி. அதுதான் பாவனா உபநிஷத்துன்னே ஒண்ணு இருக்கு. பாவனையின் மூலமா உள்ளுக்குள்ள பண்ணக்கூடிய வழிபாடு ரொம்ப இது. பூசலார் தெரியும் நினைக்கிறேன், மணக்கோவில் கட்டினார் பூசலார். சிவபெருமான் முதல்ல அங்கதான் போனார். வெளியே கட்டின கற்கோயிலை விட உள்ளுக்குள்ள கட்டின மணக்கோவிலுக்கு தான் போனார். அப்ப உள்ளுக்குள்ள கொஞ்சம் சிரமம். நம்ம நினைக்கும் போது நம்ம அந்த மாதிரி பயிற்சி பண்ணது கிடையாது. ஆரம்பத்துல கடினமா இருக்கும், தேவையில்லாத எண்ணங்கள் வரும், நிறைய தவறான எண்ணங்கள் வரும், சில சமயம் எதோலாம் வரும். இது இயல்பு. அதாவது